வெற்றியோட ஆலன் படத்துக்கான ஆடியோ ரைட்ஸை டிவா மியூசிக் வாங்கிட்டாங்க. ஜிஎன் விக்ரமோட வீரதீர சூரனுக்கான ஷூட்டிங் 20 to 30% முடிஞ்சிருக்குன்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த படம் சித்தா படம் மாதிரி இல்லாம இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா தான் வரப்போகுது. அண்ட் அதுக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்கும். தனுஷ் மூவிஸோட அப்டேட்டை விகடன்ல இப்ப போட்டிருக்காங்க. அதை இப்ப லைட்டா பார்ப்போம். குபேரா ஷூட்டிங் இப்ப ஹைதராபாத்ல போகுது. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் அங்க ஷூட் பண்றாங்க. தனுஷ் அண்ட் நாகார்ஜுனா இந்த ஷெட்யூல்ல இருக்காங்க. அண்ட் குபேரா படத்தோட ஷூட்டிங் பிரேக்ல தனுஷ் ராயன் படத்தோட ஒரு சில ஒர்க்கும் பாக்குறதா அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் ராயனோட ஆடி லான்ச் ஜூலை 1st வீக் நடக்கணும் போட்டிருக்கு. ரஜினியோட ஜெயிலர் 2 மூவில பாலையாவும் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் இது கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு நியூஸா தான் வந்திருக்கு. ஆனா நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா பார்ட் 1ல மோகன்லால உள்ள கொண்டு வந்தவங்க பார்ட் 2ல பாலையாவை கொண்டு வர முடியாதா என்ன? அவங்க ட்ரை பண்ணா கொண்டு வர முடியும். கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தங்களானோட ரிலீஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜூன்ல வர வேண்டிய படம் ஜூலைக்கு தள்ளி போச்சு. இப்ப ஜூலைலயும் வருமான ஒரு டவுட் இருக்கு. அது என்ன ஏதுன்னு அப்டேட் எங்க பக்கம் வந்ததும் நான் விவரமா சொல்றேன். STR 48க்கு யுவன் மியூசிக்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு உண்மை இல்ல. இது இன்னும் கன்ஃபார்மே ஆகல. கன்ஃபார்ம் ஆனா நானே சொல்றேன். ஸ்டார் படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் ஸ்டார்டிங்ல நல்லா தான் போச்சு. ஆனா போக போக வசூல் டிராப் ஆயிட்டு. சோ படம் இப்ப ஆவரேஜா தான் போயிருக்கு. காட்ஸிலாவோட அடுத்த பார்ட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அப்டேட் வரல. நான் வந்தா சொல்றேன். சூர்யா பர்த்டேக்கு சூர்யா 44ல இருந்து டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்லாம் வருமா? இந்தியன் டூ ஆடியோ லான்ச்ல கமல் போட்டிருந்த ட்ரெஸ் சுதந்திர போராட்ட தியாகிகள் போடுற யூனிஃபார்மானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது மாதிரி தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சூர்யா பர்த்டேக்கு சூர்யா 44ல இருந்து அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. மாஸ்டர் மூவி அதர் கண்ட்ரில ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஏற்கனவே சொன்னேன். படம் யூகேல ரிலீஸ் ஆகுது. சந்தான மாரியா படம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப அடுத்து வரப்போகுது. பாஸ் என்கிற பாஸ்கரன் 2 எடுக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ அதுல இந்த காம்போ திரும்ப வரலாம். இல்ல வேற ஒரு புது படமா கூட இருக்கலாம். ஆனா இந்த காம்போ திரும்ப வரப்போகுது. ஜெயிலர் லியோவுக்குலாம் மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதனால தெலுங்கு ஹிந்தில ஓடிச்சு. ஆனா இந்தியன் 2ல 2 சாங் தான் நல்லா இருக்கு. மத்த ஒன்னும் சரியில்லை. அதனால இந்த படம் அங்கெல்லாம் ஓடுமான்னு கேட்டிருக்காரு. சாங்ஸ் படத்தை ஓட வைக்காது. நல்ல காட்சிகள் இருக்கணும். அதுக்கேற்ற பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கணும். சாங்ஸ் எப்படி இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அனிருத் செம்மையா பண்ணிருவாரு. சோ அதுல பயப்பட தேவையில்ல. இளையராஜா பயோபிக் மூவிக்கு மியூசிக் டைரக்டர் யாரும் கிடையாது. இளையராஜா அவரோட ஓல்டு மியூசிக் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. இது உண்மைதான். ஆனா இது ஃபுல்லாவே யூஸ் பண்ண மாட்டாங்க. தேவையான இடத்துல புதுசாவும் போடுவாங்க. தாஸ் படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஆவரேஜா தான் போயிருக்கு. இங்க நான் தான் கிங்க படம் ஹிட்டா ஃபிளாப்பா கலெக்ஷனை கேட்டிருக்காரு. கலெக்ஷன் ரிப்போர்ட் இன்னும் வரல. ஃபைனல் ரிப்போர்ட் வந்தா பாப்போம். ஆனா படம் ஃபிளாப்பு தான். இந்தியன் 2ல கமல் டபுள் ரோலான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டபுள் ரோலா இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். சூர்யா 44 குட் பேட் அக்லியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. குட் பேட் அக்லி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்துடும். சூர்யா 44 கொஞ்சம் லேட்டா வரும். கூலி தலைப்பு காப்பி தானேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை காப்பின்னு வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு படம் வந்து ரொம்ப வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தலைப்பை வேற படத்துக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் தமிழ் சினிமாலேயே வந்திருக்கு. சோ இதை மட்டும் காப்பின்னு சொல்ல முடியாது. பவன் கல்யாணோட லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓஜி ஹரிகர வீரமல்லு உஸ்தாட் பகத் சிங்லாம் இருக்கு. ஹீரோஸோட டோட்டல் மூவிஸ் லிஸ்ட் அண்ட் இந்த வருஷம் யார் நல்ல கம்பேக் ஹீரோவா இருப்பாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு படத்தை தாண்டி இந்த வருஷம் செகண்ட் ஹாஃபுக்கு தமிழ் சினிமால வரக்கூடிய மொத்த படமுமே கம்பேக் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கே தெரியும். மூவிஸ் ஒன்னும் பெருசா போகல. சோ அப்ப செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கம்பேக்கா தான் இருக்கணும். ஹீரோஸோட டோட்டல் மூவிஸ்னா ரஜினிக்கு இப்ப 171 வரைக்கும் வந்திருக்கு. அதான் கூலி. கமலுக்கு 237 வரைக்கும். 237 அன்பறிவு படம். விஜய்க்கு 68 இப்ப எடுக்கிறாங்க. 69 ஹச்சினோத்து படம். அஜித்துக்கு 62 குட் பேட் அக்லி. சூர்யாவுக்கு சூர்யா 44. விக்ரமுக்கு வீரதீர சூரன் 61 நினைக்கிறேன். சிவகார்த்திகனுக்கு SK 23, சிம்புக்கு STR 48, தனுஷ்க்கு D51, கார்த்திக்கு 27. இதெல்லாம் என் மைண்ட்ல இருக்கிறத வச்சு நான் சொல்றேன். ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிருந்தா சாரி. இந்தியன் 2 ட்ரெய்லர் பத்தி கேட்டிருக்காரு. இந்த மாசம் எண்ட்ல வரும். நிறைய பேர் இப்ப ரீசெண்டா ஆவேசம் தமிழ் டப்டு அப்டேட் கேக்குறீங்க. ரீசெண்டா என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி தான். தமிழ் அப்டேட் இன்னும் வரல. ஆனா மலையாளத்திலே பார்க்கலாம். நான் மலையாளம்ல தான் பார்த்தேன். இந்த கமெண்ட்டுக்கான பதில் நான் ஏற்கனவே சொன்னேன். முந்தா நாள் வீடியோல இருக்கும். பிரதர் படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பைரி படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆவரேஜா தான் போயிருக்கு. ராயன் ஆடியோ லான்ச் பத்தி கேட்டிருக்காரு. இப்ப நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஜூலை 1st வீக் நடக்கும். சிங்கம் 4 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். லால்சலாம் OTT பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய பேர் இதை பத்தின அப்டேட் கேட்டுட்டாங்க. ஆனா இது வரைக்கும் அப்டேட் வரல. நான் வந்தா சொல்றேன். தி குட் லைஃபோட OTT பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் ரிலீஸ் ஆகி 10 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இது வரைக்கும் OTT அப்டேட் வரல. நான் அப்டேட் வந்தா தான் சொல்லவும் முடியும். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். எப்படி இந்த மாசம் வர வாய்ப்பு அதிகம். இதுக்கு மேல இழுக்க மாட்டாங்க. கல்கில நயன்தாரா கேமியோவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க பேரும் அடிப்படுது. ஆனா கன்ஃபார்ம் கிடையாது. வணங்கான படம் ஹிட்டானா ரெட்டத்தல படம் 100 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வணங்கான ஹிட்டானா ரெட்டத்தல 100 கோடி வராது. அதுக்கு ரெட்டத்தல படம் சூப்பரா இருக்கணும். எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கணும். அப்படி இருந்தா வரும். அரண்மனை 4 படம் ஜூலைல டிவில டெலிகாஸ்ட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா படம் இப்பதான் வந்திருக்கு. கல்கி படத்துக்கு எதிர்பார்ப்பு கம்மியா இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க இதுக்கான ப்ரொமோஷனை இன்னும் சரியா ஆரம்பிக்கல. அவங்க இனிமே தான் ஆரம்பிக்க போறாங்க.
கங்குவா ஸ்டோரி IMDb-ல போட்டிருக்காங்கன்னு நேத்து அதை பத்தி நான் சொன்னேன். இந்த ஸ்டோரியை கேட்ட எல்லாருமே ஏழாமருவி படம் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. இந்த கதையை படிக்கும்போது எனக்கும் அதான் தோணுச்சு. ஆனா ஏழாமருவி படத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வாரியர் எப்படி இறந்தாருங்கிறது தான் இதுல கதையா போகும்னு சொல்றாங்க. ஆனா ஏழாமருவில அது கொஞ்சம் மாறி இருக்கும். ஒருவேளை இந்த கதை உண்மையா இருந்தா கூட இதை வித்தியாசமா தான் எடுத்திருப்பாங்க. ஏழாமருவி மாதிரி கொண்டு போக மாட்டாங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.